நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின், புரோட்டீன் முக்கியமாக பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகம் இதில் இருக்கிறதுனாலயே வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொழுப்பு சத்து இதில் இல்லாதனால டயட்டில் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்காக நான் ஒரு முழு ஆட்டு ரத்தம் எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டு ரத்தத்தில் ஆட்டோட ரோமம்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால தான் உறைஞ்சிருக்கு ஆட்டு ரத்தத்தில் தண்ணி விட்டு நல்லா கழுவி ரோமம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கைனால் நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தையும் சேர்த்து வதக்குனீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் கத்தினால் சின்ன சின்ன துண்டங்களாக நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் கையினால் தான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்க்க பிரியப்படாதவங்க நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குற கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி அசைவ உணவுக்கெலாம் நம்ம பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2ஐயும் சேர்த்து கூட அதுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க அந்த ஆட்டு ரத்தத்தை இது கூட சேர்த்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அடிப்பிடிக்காமல் இருக்க கரண்டினால் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த உடனேயே தேவைப்பட்ட கரண்டினால் நல்லா இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சால் பொரியல் நல்லா பொடி பொடியாக உப்பு காரம்லாம் நல்லா சார்ந்துருக்கும். எங்களுக்கு ஆட்டு ரத்தம் நல்லா பொடி பொடியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் நான் கரண்டினால் நல்லா உடச்சி விட்டுட்டேன். ஆட்டு ரத்தம் உரைகிறதுக்குன்னே உப்பு சேர்த்து வச்சுருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டு ரத்தத்தில் உள்ள தண்ணி சத்துலாம் வற்றி நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த உடனே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. இரும்பு சத்தை அதிகம் தரக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஆட்டு ரத்த பொரியல் சூடாக ரெடியாக இருக்குது. இந்த ஆட்டு ரத்த பொரியலை நம்ம காலை டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி, தோசை அது மாதிரி சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த முறையில் இன்றைக்கே ஆட்டு ரத்த பொரியலை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.